பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு எழுதப்பட்டது. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இன்று உங்களையும் என்னையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநேகருக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில நீங்க இதுதான் சத்தியம், இதை தாண்டி உங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை அவருக்குள்ளாக வைத்திருக்கிற நேசம் வெளிப்படுத்துகிறது. அந்த நேசத்துல நீங்க தவறி பணத்தின் மேல மோகம் வந்து அதிகமா சம்பாதிக்கணும், பிறரிடத்துல பிறரை கெடுத்து பிறரோட உழைப்பை திருடி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வழி விலகி போனவங்களுக்காக இந்த வார்த்தை. பிறரை வந்து அநியாயம்னா எது? நியாயமான வழி இல்லாமல் பிறரை கெடுத்து கிடைக்கிற சம்பளம், பிறரை கெடுத்து கிடைக்கிற வருமானம் எல்லாம் அநியாயமாக வருகிற வருமானம். பிறரோட உழைப்புல வாழ்வது அநியாயமான, கிடைப்பது அநியாயமான வருமானம். அந்த வருமானம் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதியை தராது. அவங்க அதை பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. வாழ்ந்தோம் மடிந்தோம் சொத்து சேர்க்க வைக்கணும், அதே தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். நியாயமாய் சம்பாதிக்கிறவர்களுக்கு எப்படின்னா அந்த காசை பிரயோஜனமா செலவு செய்வாங்க, பிறருக்கு கொடுத்து உதவுவாங்க. அந்த நியாயத்திலையும் கொஞ்சமா இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க முடியாமல் அந்த நியாயமான சம்பளம் கிடைத்தாலும் தனக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தன்னால் இயன்றதை ஒரு சிறு பங்கை ஏதாவது நல்லதுக்காக செய்வாங்க. நியாயமாய் சம்பாதிக்கிறவர்களிடத்துல பிறர் மனம் வாடுற மாதிரி அவர்களுடைய நடக்கை இருக்காது, அவர்களுடைய எந்த செய்கையும் இருக்காது. நியாயமாய் எதுக்கு நடக்க வேண்டும்? நியாயம் நீதியின் பாதை, இயேசுவின் பாதை. அந்த நீதியின் பாதையில நம்ம செல்லும் போது நமக்கே அறியாமல் நியாயமாய் நம்ம நடந்து கொள்வோம். நம்மளால எந்த அநீதியும் காணப்படாது, நம்மளால எந்த அநீதியும் செய்ய முடியாது. ஏன்னா இதுதான் நியாயம் என்று நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கற்பிக்கப்படுகிற கட்டளை இதுதான். அவருக்குள்ளாக அன்பாக இருக்கிறவங்க நியாயத்தின் வழியாக போவாங்க. அந்த கொஞ்சம் வருமானமாய் இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமாய் மன நிறைவாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த வருமானத்துல தன் குடும்பத்தை நடத்தி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவாங்க. ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாய் நமக்கு என்னத்தை கற்றுத்தராங்க அப்படின்னா, எது உத்தமம்? அநியாயமாய் சம்பாதிப்பதை காட்டிலும் நியாயமாய் கொஞ்சமாய் இருந்தாலும் அதை நியாயமாய் சம்பாதிப்பதை உத்தமம் என்று ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா அநியாயமாய் பிறரை கெடுத்து நாங்கள் எந்த சம்பாத்தியமும் சம்பாதிக்காமல் இசப்பா நீர் கொடுத்த வேலையை உண்மையாய் உத்தமமாய் உமக்கென்று இசப்பா வாழ்ந்து இசப்பா உமக்கென்று சாட்சியாக இசப்பா கொடுக்கப்பட்ட வேலையிலும் இசப்பா உமக்கு உண்மையாக நடந்து கொடுத்த வேலைக்கும் உண்மையாக இசப்பா அதை செய்து நியாயமாய் சம்பாத்தியத்தை, பணத்தை சம்பாதிச்சு ஆசீர்வாதத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தை அந்த உழைப்பின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு இசப்பா பிறர் நலம் சுயநலமாய் வாழாமல் நியாயத்தின் வழியாய் கடந்து உம்முடைய அன்பை வெளிக்காட்டி இசப்பா நீதியை நடப்பிக்கும்படியாக எங்களை இந்த வார்த்தையை கேட்கும்படி எங்களுக்கு ஆவியானவர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வேதத்தின்படி உம்முடைய சத்தியத்தின்படி நியாயமாய் நாங்கள் சம்பாதிக்கிற வழியை பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா நீர் வருகிற நாட்களில் இசப்பா நீர் கொடுத்த பரிசுத்தையும் காத்து கொண்டு உத்தமமாய் இசப்பா அந்த உலகத்துல வாழும்போது
இசப்பா உத்தமமாய் தன்னுடைய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கும்படியாக உழைப்பில உண்மையாய் இருக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் தகப்பனே. இசப்பா உம்முடைய பரிசுத்த பாதையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. உத்தமமான ஒரு ஜீவியம் வாழ கர்த்தாவே எங்களை வழி நடத்துவீராக. நீர் ஒருவரே பெருகணும், நாங்க சிறுகணும். உடைய தாழ்மையுள்ள எங்களுடைய எங்களுடைய தாழ்வில் எங்களை தாழ்வில் நிலைத்தவரை உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர் தகப்பனே. நீர் பெருகவும் நாங்க சிறுகுவோம். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள்.